ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெமோரண்டியம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்க மெமோரண்டியில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஃபீஸ் ஆஃப் தி அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சென்னை. டேட் பார்த்தீங்கன்னா 4/1/2021. மெமரண்டம்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆம்டு போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி போஸ்டிங் டிஎஸ்பி பேர்சனல் டு தி ஆம்டு ரிசர்வ்டு வில்லிங் காலிங் ஃபார் தி ரிகார்டிங். யாராச்சும் டிஎஸ்பியிலேருந்து ஏஆருக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்காக வில்லிங்கான ஒரு மெமோரண்டம் தான் கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலையும் கொடுத்து பார்க்கலாம். மெமரண்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 5003 பேர் டிஎஸ்பியிலேருந்து ஏஆருக்கு பார்த்திங்கன்னா வில்லிங்காக மூவ்மெண்ட் ஆனாங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. ஏஆர் போஸ்டிங் ஹை கிரேட் போயிருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 160 பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூவ்மெண்ட் அதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மெமோரண்டம் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5163 பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎஸ்பியிலேருந்து ஏஆருக்கு 2ஆம் நிலை காவலர் சிறப்பு படை காவலருக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஏஆருக்கு மூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் டியூட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வில்லிங்காக நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஆருக்கு கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிஎஸ்பி பெட்டாலியன் இன்க்ளூடிங் ஆர்சி ஆவடி ரெக்யூட் டு தி சென்ட் தி வில்லிங் போலீஸ் பேர்சனல். 2016 பேட்ச் 2016 பேட்சில் 2ஆம் நிலை காவலர்களாக உள்ளே போனவங்க. ஏஆருக்கு பார்த்தீங்கன்னா 503 பேர் ஃபஸ்ட்டு டிஎஸ்பியில் ஏஆருக்கு போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 160 பேர் 2016 பேட்சில் இப்போதைக்கு உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபில் அப் தி வில்லிங்னஸ் 1 to 40, அதாவது 1லேருந்து 40 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் டியூட்டியிலேருந்து இப்போதைக்கு மூவ்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6/1/2020 லாஸ்ட்டாக இவங்களுக்கான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் கண்டெயின் தி சர்க்குலர் ஃபார் தி அப்சர்ட் டு ஆஃப் தி போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேஜ் மட்டும்தான் இப்போதைக்கு போலீஸ் நண்பர்கள் மூலமாக ஷேர் ஆகிருக்கு. எனிவே இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இனிமே 2021 ஒரு 5163 போஸ்டிங் மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் இது போன்று வேறு யாராச்சும் ஒரு 2016 பேட்ச்லேருந்து இப்போ 2017 பேட்ச் 2018 பேட்ச் 2019 பேட்ச் இப்படின்னு சொல்லிட்டு 3 பேட்ச் இன்னும் கேப்பில் இருக்குது. இதுலேருந்து யாராச்சும் ஏஆருக்கு மூவ்மெண்ட் ஆகிறாங்களா, 2ஆம் நிலை காவலர் எவ்வளோ வேக்கன்சி வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி யாராச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எவ்வளோ வேக்கன்சி வரும்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக தோராயமாக சொல்ல முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர்களாக ஒரு 5163 போஸ்டிங் எம்டிஆக இருக்குது அப்படின்றத மட்டும் 100% அடித்து சொல்லலாம். எனிவே 2021 அடுத்து வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி கால்ஃபாருக்கு ஒரு 5163 போஸ்டிங் கன்ஃபார்மாக தெரியுது. இந்த ஒரு வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாம்.